மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இங்கு நாங்கள் பார்க்க போகின்ற நிகழ்ச்சி ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ப்ரீமேச்சுர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற விந்து முந்தலுக்குரிய பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்றால் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லுவோம். அதாவது நீண்டகால போக்கிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரக பாதிப்பு. எனவே குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகின்ற நீண்டகால போக்கிலே ஏற்படுகின்ற இந்த சிறுநீரக பாதிப்பு ஆனது பல பேருக்கு வந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர்களில் இருந்து பெரியவர்களில் இருந்து பல பேருக்கு இந்த நோய் ஏற்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், சுகதேகியான ஒருவர் தங்களுடைய வயசு 40 வயசுக்கு மேல் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சிறுநீரகங்கள் எவ்வாறு செயற்படுகிறதுன்னு சொல்லப்படுகின்ற ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எனப்படுகிற ஒரு இரத்த பரிசோதனையை கட்டாயமாக அவர்கள் செய்து பார்க்க வேண்டும். 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், சுகதேகியானவர்கள், ஒரு வருத்தமும் இல்லாதவர்கள். அதே நேரத்திலே 40 வயசுக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு நோய், நாட்பட்ட நோய், ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், உயர்குருதி அமுக்கமாக இருக்கலாம், அல்லது நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் ஆக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நீண்டகால போக்கிலே இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று படுகின்ற இந்த வாதக்குணம், மூட்டுவாதம் என்று சொல்லுவோம், வாதக்குணம் போன்ற நீண்டகால நோக்கிலே குரோனிக் டிசீசஸ் என்று சொல்லுவோம். இந்த நீண்டகால போக்கிலே இருக்கின்ற நோய்களுக்கு மருந்துகளை பாவிப்பவர்கள் அவர்களுடைய வயசு 40 வயசுக்கு உட்பட்ட இருந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய சிறுநீரகங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை கட்டாயமாக இரத்த பரிசோதனை மூலம் அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எனவே இதனுடைய சாரம்சமாக சமரியாக சொல்வதாக இருந்தால் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் சுகதேகியானவர்கள் தங்களுடைய சிறுநீரக தொழிற்பாட்டு இரத்த பரிசோதனையை செய்ய வேண்டும். 40 வயசுக்கு உட்பட்டவர்கள், நீண்டகால நோய்கள் இருப்பவர்கள் 40 வயசுக்குள்ளேயும் கட்டாயமாக 3 மாதத்துக்கு ஒரு முறை அதை செய்ய வேண்டும். எனவே இந்த சிறுநீரகங்கள் எவ்வாறு செயற்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் உதாரணமாக ஒரு சின்ன பரிசோதனை செய்வோம். அதாவது சீரம் கிரியேட்டினைன் லெவல் என்று சொல்லுவோம். இரத்தத்தில் இருக்கின்ற கிரியேட்டினைன் எனப்படுகிற அது ஒரு ஒரு வேதியியல், அதாவது ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஒரு சோதனை ஒன்று நாங்கள் செய்து பார்ப்போம். ரெண்டாவதாக என்ன செய்வோம் என்றால், சிறுநீரை எடுத்து சிறுநீரிலே ஏதாவது அல்புமின், அதாவது புரதங்கள் போகிறதா என்று சொல்லி பார்ப்போம். அதை நாங்கள் யூரின் மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் இரண்டையும் செய்து பார்க்க போது எங்களுக்கு இந்த சிறுநீரகங்களில் இருக்கிற இந்த போமன் உரையிலே இருக்கின்ற அந்த வடிகட்டப்படுகிற அளவு, அதாவது EGFR என்று சொல்லுவோம், எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், EGFR என்று சொல்லுவோம். இதை கூட எங்களுக்கு இந்த சீரம் கிரியேட்டினைன் எனப்படுகிற இரத்த பரிசோதனையுடன் அவர்கள் எங்களுக்கு செய்து தருவார்கள். எனவே கட்டாயமாக 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது சுகதேகியானவர்கள் 40 வயசுக்கு மேலே செய்ய வேண்டும். 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் நீரிழிவு நோய், உயர்குருதி அமுக்கம், அதே நேரத்தில் நாட்பட்ட ஏதாவது நோய்களுக்கு மருந்து குடிப்பவர்கள், உதாரணமாக மூட்டுவாதத்துக்கு மருந்து குடிப்பவர்கள் போன்றவர்கள் கட்டாயமாக இந்த பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எனவே இந்த பரிசோதனைகளை செய்து பார்ப்பதன் மூலமாக நாங்கள் என்னத்தை அறிய வேண்டும், எங்களுக்கு நீண்டகால போக்கிலே இந்த சிறுநீரக குறைபாடுகள் ஏற்படுகிறதா என்பதை எங்களால் பரிசோதித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக இந்த பிரச்சனை முற்றி விடுவதை எங்களுக்கு தடுக்க முடியும். ஆனால் இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகிற சிறுநீரகங்களிலே தொழிற்பாடு நீண்டகால நோக்கிலே இருக்குமாக இருந்தால் எங்களுடைய ஆண்மையின்மை, அதாவது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதே நேரத்தில் ப்ரீமெச்சுர் இஜக்குலேஷன் சொல்லப்படுகின்ற
விந்து முந்துதல் போன்ற பிற பிரச்சனைகளும் இதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நன்றாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இது எங்களுக்கு ஒரு அவசரமான தேவை. எனவே இதையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அடிக்கடி முதுகு வலி இருப்பவர்கள், நாரி வலி, முதுகு வலி இருப்பவர்களும் கூட இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரக தொழிற்பாட்டு இரத்த பரிசோதனை, சீரம் கிரியேட்டினைன், யூரின் மைக்ரோ ஆல்புமின் யூரியா, இந்த இரண்டையுமே கட்டாயமாக அவர்கள் செய்து பார்க்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகிற நீண்டகால சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படுகிற ஆண்மை இன்மை பிரச்சனையை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே பல பேர் பல நேரங்களிலே இந்த ஆண்மை இன்மையை பற்றி எங்களுடன் கதைத்தாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு பிரச்சனையுடன் இது தொடர்பட்டதல்ல, பல பிரச்சனைகளுடன் தொடர்பட்ட ஒன்றாகவே இது இருந்து கொண்டு இருக்கிறது என்றபடியினாலே முதலிலே எங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்க வேண்டும். நன்றாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி 2 லிட்டர் கொதித்து ஆறுன நீரை ஒரு 30 நிமிடங்களுக்கு குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் இந்த உடல் நோய்களை போக்குன்ற இந்த இபிப்ரூஃபன், இண்டோமித்ரசீன் போன்ற மருந்துகளை எல்லாம் இயல்பான மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சிறுநீரகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் எங்களுடைய சிறுநீரக பகுதியை நாங்கள் தொற்று ஏற்படாமல், அதாவது சிறுநீர் தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை நாங்கள் செய்வதன் மூலம் இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதை எங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். அதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படுகிற இந்த ஆண்மையின்மை பிரச்சனையை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இதில் இருந்து இந்த ஆண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கின்றது என்றால் அது ஒரு நோயுடன் அல்ல, பல நோயுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே பல பேர் எங்களோட தொலைபேசியின் மூலமாக கதைக்கிறார்கள். உடனடியாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் அவர்கள் கேட்பார்கள். சில கேட்பார்கள், டாக்டர் 2 கிழமையில் சுகமடைந்து விடுமா, 3 கிழமையில் சுகமடைந்து விடுவார்கள். அப்படி சுகமடையக்கூடிய பிரச்சனை அல்ல, நீண்ட கால போக்கில் தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக இதனை ஒன்று சொல்ல வேண்டும், திருமணம் முடித்தவர்கள் அல்லது அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது பெண் துணையை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ தன்னுடைய மனைவியோ எப்போதும் திருப்திப்படுத்துகிற நோக்கிலே தான் அவர்கள் செயற்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகிற ஆர்காசம் என்ற பிரச்சனை தன்னுடைய மனைவிக்கு தான் முதல் ஏற்பட வேண்டுமே தவிர அந்த ஆணுக்கு அல்ல. ஆணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுமாக இருந்தால் விந்து வெளியேறுவதுடன் அந்த உச்சக்கட்டம் முடிந்துவிடும். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. ஆண் ஒருவர் உச்சக்கட்டம் அடைந்து 2-3 மணித்தியாலத்து பிறகுதான் மீண்டும் ஒரு முறை அவரால் உச்சக்கட்டத்தை அடைய முடியும். ஆனால் பெண்களால் அப்படி இல்லை. ஒரு மணித்தியாலத்துக்குள்ளேயே 4-5 தரம் ஆர்காசம் என்று சொல்லப்படுகிற உச்சக்கட்டத்தை அடைய முடியும். எனவே ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பெண் துணையுடன் அல்லது மனைவியுடன் இருக்கின்ற போது முதல் தன்னுடைய பெண் துணை அல்லது மனைவி உச்சக்கட்டம் அடைகிறாரா, ஆர்காசம் அடைகிறாரா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடுதான் தான் விந்து வெளியேறுவதற்கு முனைய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குடும்ப வாழ்வை பாதிக்கப்படும். இன்றைய காலப்பகுதிகளிலே பல இடங்களிலே குடும்ப வாழ்க்கையானது மிகவும் இல்லற வாழ்க்கையானது பாதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. எனவே இல்லற வாழ்வை மேம்படுத்துவதற்கு பாலியல் உறவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே இத்தனை முயற்சிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் பார்ப்பார்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.